ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் சாயனிங்க. இது 45வது நாள் 46வது எபிசோடு 20 நவம்பர் அன்று ஒளிபரப்பான நேரலையினுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற கியூஆர் கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியா அக்கௌண்ட், யூகே அக்கௌண்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேபல் அக்கௌண்ட்டும் இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது 45வது நாள் 46வது எபிசோட். 20 நவம்பர் அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய ஒரு நேரலை. ஓகே, இது இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள்னு பார்த்தீங்கன்னா ராஜாராணி டாஸ்க்கு. அந்த ராஜாராணி டாஸ்கில் யார் யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதும் ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆனால் ஆண்களனையும் பெண்களனையும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ரசிக்க வச்சுது. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் ஜெஃப்ரி பண்ணது ஜெஃப்ரிக்கு சாச்சனா கொடுத்த அந்த 100 தோப்புக்காரன்ன்றது ரொம்ப அதிகமானது. அது ஒரு கேப்டனாக மஞ்சரி கேட்டிருக்கணும். ஆனால் அது கேட்கல. அதன் பிறகு இந்த பக்கம் திருட்டுக்கு போனது விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பற்றி விரிவாக தான் பேச போகிறோம். இதுதான் இந்த எபிசோடில் இந்த லைவில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ சங்கீதா, ரஷ்யா, சைதலி, அதுக்கப்புறம் பத்மா, விஜி, இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. கார்த்திகேயன், வனிதா கருணசாமி, இவங்க, அதுக்கப்புறம் சாந்தி, அமல்ராஜ், பிரியா, எல்லாருமே வந்திருக்காங்க. ஹாய் சொல்லியிருக்காங்க. சூப்பர். இப்போ விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் காலையில இருந்துமே நம்மள அந்த ராஜா காலத்து இதுக்கு செட் பண்ணிட்டாங்க நம்மள மைண்ட் அளவில். நேற்று நைட்டே செட் பண்ணாங்க. பட் காலையில அவங்க எழுந்திருக்கிற போது ஒரு விஷயம் வரணும்ல, பொன்னி நதி பார்க்கணும் போடும்போது அந்த ஃபீலிங் உண்மையிலே வந்தது. கரெக்டுங்களா? கரெக்ட் தான். இல்லை ஜாக்கி, இப்போ ஒன்றும் இல்லை. முதல்ல சரி விடுங்க, என்னதான் நம்மளே தான் கேட்டுக்கணும். வாய்ஸ் ஓவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கூட கிடையாது இந்த சேனல்ல. ஆனால் நம்ம இந்த சேனலுக்காக உயிர் கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். பட் இட்ஸ் ஓகே. வாய்ஸ் ஓவர் சைனிங் இன் குட். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு வரீங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். பொத்துடா வாயன்னு சொல்றீங்க, அதுவும் எனக்கு புரியுது. சொல்லுங்க. இந்த பொன்னி நதி பார்க்கணுமே கொடுத்தா இப்போ உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கணும்ல ஜாக்கி. அதுக்கு அந்த அளவுக்கு யாரோ விளையாட போறாங்க அப்படின்னு நினைச்சா ஒரு மனசாட்சியே இல்லாம ஸ்கூல் ட்ரெஸ்ல ஸ்கர்ட்ல பாக்கணுங்கிறதுக்காக ஸ்கூல் டாஸ்க் கொடுக்கறது. அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. அதுக்கு ஒரு இது இருந்ததுன்னு அப்புறமேட்டா சொல்றேன் திரும்ப. அதேதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். பட் சாங் உண்மையிலேயே ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. நேற்று ஒரு மாதிரி பெப்பியா ஏதாவது போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நைஸ் சாங். பொன்னி நதி பார்க்கணுமே நல்லாவே எல்லாருமே ஆடினாங்க. சிவா சௌந்தர்யாவோட தான் ஆடுறாரு. ஆமா, டெய்லியே அவங்களுக்கு சௌந்தர்யாவும் சிவாவும் தான் ஆடுறாங்க. அது அவருக்கு ஒரு மாதிரி அவரு ஃபீல் பண்றாரு, வேற ஒன்றும் இல்லை. ஆமா, அதே மாதிரி இந்த கண்ணத்தை கிள்றதுக்கு போய் டார்ச்சர் பண்றாரு. அண்ணா என்னை விட்டுடுங்கண்ணான்னு ஜாக்லின் கதறுது. அவர் நெத்தி கித்தி தேடி கீடி கடைசியில் கண்ணத்தை கிள்ளிட்டு தான் போறாரு. அவரு அது வேணான்னு சொல்லுது. அதாவது இந்த பக்கம் ராணுவம் எந்த அளவுக்கு டார்ச்சரோ அதே மாதிரி இந்த பக்கம் சிவா பண்றது. இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காதுன்னு சொன்னா அது புரியவே இல்லை ஜாக்கி. பிடிக்காதுன்னா எங்கேயாவது இந்த மாதிரி படிச்சு வந்துருவாங்க, பொம்பளைங்க பிடிக்காது. இல்ல, அது காலகாலமா சொன்னதுதான் எங்க பிரச்சனையே. இல்ல, நீங்க அப்படிதான் பிடிக்கலன்னு சொன்னா பிடிக்கல போறது, பொம்பளை பிடிக்கலன்னு சொன்னா பிடிக்குதுன்னு அர்த்தம்னு சொல்லியேதான் இந்த டார்ச்சர் ஸ்டாக்கிங்ல வேற எந்த ஊர்லயுமே அது கிடையாது. புரியுதுங்களா? இது தொடர்ந்து சொல்லியே தான் இந்த மாதிரியான ஒரு விஷயமா பண்ணிச்சு. அது ஈவன் இப்ப சிவகார்த்திகேயன் வரையிலுமே அந்த ஷாக்கிங் இருந்து இப்பதான் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க பின்தொடராம பார்க்காம ரெகுலரா கண்ணில் படாம இந்த காதல் சாத்தியம் இல்லைன்றது இங்க நான் சொல்லி ஆகணும். அது என்னன்னா, அதுதான் சொல்றேன், அவங்கள சங்கடப்படுத்தாத அளவுக்கு அது இருக்கணும்ன்றதான். எவ்வளோ ஆட்கள் வெறும் 5 செகண்ட்ஸ்ல பார்த்துட்டு போற ஆட்கள்லாம் நமக்கு தெரியும். பார்த்துட்டு அதில் பேச்சு டெவலப் பண்ணுறது, சிரிப்பை டெவலப் பண்ணுறது, அடுத்த நாளும் அதே 5 செகண்ட்ஸ் அப்படின்றது மாதிரியான நாட்கள் நமக்கும் தெரியும். கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம பார்த்துருக்கோம். அதை மாதிரி பண்ண வேண்டியதான். அதை விட்டு பிடிக்கல பண்ணாதேன்னு அப்படின்னா அதையே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன? அதனால சரி, நம்ம இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கான எபிசோட் ஒரு உத்வேகத்தோட வரணும்ல, ஜாலியா ஒரு மாதிரி நம்ம ஒரு ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்லாம் தானே வரணும். எப்பவுமே டெய்லியுமே அதுல ஒண்ணும் இல்ல கீழே போட்டுற மொமெண்டாவே இருந்தா அதை என்னத்த பண்றது? அதுதான் இன்னைக்கு போனாவும் சொன்னது, அதே தான் பத்மா விஜயும் சொன்னது. 2 பேருமே சொன்னது அதுதான், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை கீழே போட்டுருங்க அப்படின்றதுதான். ஸோ வனிதா கந்தசாமி, சாந்தி, கவின், ராஜபாண்டியன், அனிதா சுரேஷ் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க.
அதன் பிறகு ஜெயந்தன் தனபால், அதுக்கப்புறம் நாகூர்கனி, சங்கீதா சண்முகம். ஸோ கூலர்ஸ் வந்து கூலர்ஸ் அப்படின்ட்டு ஸ்ரீதேவி கோதண்டம், அப்புறம் பிரகாஷ் சத்யா அண்ட் சுதா ராணி இவங்க எல்லாமே வந்திருக்காங்க. அதில் வந்து ஜாஷ் அவர்களும் வந்திருக்காங்க. கேசி ரைட். அதில் வந்து அனிதா ஸ்ரீனிவாசன் வந்து கலிஃபோர்னியாவில் வந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல் ரைட். இதுதான் மேட்ரு. இனி ஒன்றுமே பாருங்க, அவ்வளோ எழுதி வச்சிருப்போம். இதே தான் இங்கேயும். இதில் என்னன்னு நீங்கள் இதை எழுதுறது என்னன்னு இதை பேசுறது சேம் ஐயா. அதுதான். ஸோ அதுதான் இன்றைய விஷயமா இருக்கு. பொன்னியின் எழுதி முடிஞ்சுதா, ஆமாம், ஒற்றனா யாரை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் நடக்கும். பெண்களணியில் நடக்கும். பெண்களணியில் அப்பவுமே ஏதோ ஒரு பொண்ணு கரெக்டா சொல்லும், அது யாருன்றதை கமெண்ட்டா சொல்லுங்க. முத்துவை வைக்கலாம், அவர் பைத்தியக்காரனா தான் ஒரு ரோல் சூஸ் பண்ணிருக்காரு, அதோட சேர்த்து இதையும் பார்க்க சொன்னா அவர் சிறப்பா செய்வாரு அப்படின்னு சொன்னதை யாரு கேட்கலன்னு தெரியல. அற்புதமான ஒரு ஒற்றனை வந்து தேர்ந்தெடுத்து, அதுவும் வந்து அதாவது இந்த மாதிரி டீம் பிரிக்கும் போது ஜெஃப்ரி கண்ணன் யாராலையும் தப்பிக்கவே முடியாது. எஸ், ஒருத்தவன் உள்ளார போறானாலே அவனுக்கு வந்து பின்னாடியே ஒரு கண்ணை வச்சு அனுப்புறதும் ஜெஃப்ரியோட வேலை. ஜெஃப்ரி செய்யறது கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ எப்படி வந்து எத்திக்கலா கேம் படி வந்து முத்து செய்யறது எல்லாமே கரெக்டோ, அந்த மாதிரி வந்து ஜெஃப்ரி பண்றது கரெக்டுன்னு. ஏன்னா அவங்க அணிக்கு அவங்க விசுவாசமா இருக்காப்ல, அதுல மாற்றமே இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் வந்து பர்சனலாவே கேட்டிருந்தார், ஏன் உங்களுக்கு வந்து முத்து மேல இவ்வளவு வன்மம் அப்படின்னாரு. வன்மம்லாம் கிடையவே கிடையாது. சரியா விளையாடும் போது பாராட்டணும்ல, தப்பா செய்யும் போது அதையும் பண்றோம். அதாவது ஒரு கேப்டனை அப்பதான் அந்த பேட்ச் வந்திருக்கு, அந்த பேட்சை பத்தி இப்பதான் அந்த பொண்ணு படிக்குது. நீங்க அவ்வளவு பெரிய அறிவாலாம் கிடையாது, நீங்களே திருட்டு பயனான வேலை நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க அவ்வளவு யோகியெல்லாம் கிடையாது. அதாவது ஒருத்தவங்க வந்து நீங்க பாயிண்ட் அவுட் பண்றப்ப நீங்க அவ்வளவு யோகியமா இருந்தா நீங்க தாராளமா பாயிண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்குதான் நான் சொல்றேன், ஆரி வந்து அதை சொல்றதுக்கு தகுதியான ஆளுன்னு சொல்லுவேன். உண்மை, புரியுதுங்களா? ஆரி சீசன்ல ஆரி அந்த மாதிரி யோகியனா இருந்தாரு, யோகியமா கேட்டாரு, யோகியமா ஜெயிச்சாரு. நீங்க எல்லா திருத்தன வேலையும் பண்ணிவிட்டு பேச்சை மாத்தி பேசிட்டு நான் எவ்வளவு யோகியம் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது உங்க யோகியத்தை பேசுறது தான் என் வேலை. அதுதான் மேட்டர். நீங்க ஒன்னா வந்து என்னது என்ன ஒன்றும் பண்ணிக்காங்க, குடமுழுக்கு வைங்க, கோயில் கட்டுங்க, செலவைக்குங்க, வாட் எவர் இட் இஸ் யூ டூ. இல்ல, ஆனா இதுதான் எங்களுடைய காரணம். கையும் களவுமா புடிபட்டாச்சு. இவர் தான் எடுத்தாரு, கையும் களவுமா புடிபட்டுட்டாருன்னு சொன்னா நான் எங்க இருக்கு, என் கையிலே இல்லையே. இது வந்து ஒரு இது யாராவது படிச்சவன் பேசுற விஷயமா, இது அறம் பேசுற விஷயமா? அன்பும் அரணும் உடைத்தாயின் பண்பும் ஏதோ சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கணுமா இல்லையா? அதுதான் கேட்குறேன். எஸ். ஸோ அதுவும் அவர் வந்து பண்ணவே இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் தான். சரி, இங்கே வந்துடும் திருப்பி ஒற்றன் டிஸ்கஷனில் சிவாவை கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 107 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. ஏன்னா இன்னைக்கு சீக்கிரமாவே கடை கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதில் ஒன்றும் கீழே போட்டுற மொமெண்ட்ல தான் நாங்களே இருக்கோம். 33 பேர் தான் லைக் போட்டிருக்கீங்க. ஸோ லைக் போடாதவங்களா லைக் போட்டுருங்க. எஸ், சொல்லுங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் ராணி வருவாங்க, அந்த பக்கம் வந்து ராஜா வருவாங்க. ராணியை பாராட்டி இந்த பக்கத்துல இருக்கிறவங்க பாட்டு போடுவாங்க, ராணி மகாராணின்னு. ராணி மகாராணி ராஜ்யத்தில் ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக ராணி. சரஸ்வதா நினைக்கிறேன். ஆமா, இல்ல இல்ல, நான் அத மாதிரி படம் பாரு. நீங்க அப்படியே நீங்க தான் ஊருக்கே ஆன்மீகத்தை கத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்களா, அது பண்ணுவீங்களா? இவங்கெல்லாம் எங்கேயாவது இங்க கோயிலையா, அது கோயில் இவனுக்கு கட்டிருக்க மாட்டானுங்க, இவனுக்கு எதுவுமே பண்ணி செங்கலை கூட எடுத்து வைக்க மாட்டோம். உள்ள போய் உட்காந்துட்டு நாங்க வந்து அதான் சாமிக்கு வந்து சமஸ்கிருதத்துல வேற மந்திரம் சொல்றது. இந்த மாதிரி காமெடி எல்லாம் இங்க நடந்துட்டு தான் இருக்கு. வேற யார் சொல்றது சொல்லுங்க. நான் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ராணிகள் தான் பார்த்திருக்கேன். இந்த ராணிலாம் நான் பார்த்தேன். செர்சியா மேடம், செர்சி அதே தானே மேடம். சூப்பர் மேடம். செகண்ட் எபிசோட் லாஸ்ட்ல கூட நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட் லாஸ்ட்ல கூட நல்லா இருக்கும் மேடம். செர்சிக்கு ஆட்டிடியூட் இருந்தது. அவ நாட்டை எப்படி அவ தக்க வச்சுக்கணும்னு நினைச்சா, அவனக்கிட்டே போய் கூட வந்து திரும்பவும் வந்து அந்த நாட்டை மீட்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். பட் ஆனாலும் அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு மேடம். கண்ணாடி தயவுசெய்து நீங்க கேட்டுடுங்களேன். பேக் டு ஃபார்ம் வந்துருங்க. கீழே அங்கே உங்க நோட் பக்கத்துல கூட வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஒரு நான் மேடம் மோக்கிங் பண்றவங்கள நிறையவே பண்றீங்க. நான் அவங்க கிடையாது சார். இதோ இப்ப பாருங்க, இதுதான் மார்க்கிங் அப்படின்னு வேணாம். சத்தம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு, அங்கிருந்து தான் வருகிறது அப்படின்னு வேணாலாம். தெரியல வந்து அது பேசிட்டு அதுக்கப்புறம் ராஜா பேசுவார். ஜாக்கி சமகாமலே பேசுவாரு. இதுல ராணி கூட ஏதோ தத்து தடு மாதிரி பேசுறோம். அதாவது நன்றி சொல்லும், நன்றி சொல்ல மாட்டாங்க. ராணி எல்லாம் எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ராணி நன்றி சொல்லுவாங்க. ராஜா மேடம், எனக்கு இந்த ஆட்களை பத்தி பேசும்போது ஏங்க இந்த ஒற்றனை பத்தி பேசுனீங்க, அதுக்கு அவங்க சூஸ் பண்ணது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி பேரனை. சிவாஜி நல்லா பண்ணிருப்பாரு போல இது. அதனாலதான் அவங்க சூஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இவரு சிவாஜி பேரன். ஐயோ சரி, இதுல இன்னொன்னு நீங்க சொன்னப்ப நானும் அதை வந்து இதுல எதுவுமே பேசுறதுனால அதை நம்ம சொல்றோம்.
அவருக்கு ஏதோ கல்யாண நாளுன்னு சுதா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இங்க இருக்கிறவங்க யாருக்குமே சோறு கிடைக்காதுன்றது நல்லாவே தெரியும். அதிகபட்சமா தலப்பாக்கட்டு பிரியாணி ஒரு பிரியாணி 5ன்னா கூட எத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க? 20 பேர் இருக்காங்க. 20 பேர்னா எவ்வளவு வருங்க? மிஞ்சி போனா 500 ரூபான்னு போட்டா கூட 20 பேர்னா 5 2s are 10 ஜாக்கி. அதுக்கப்புறம் வந்து இதுல ஒரு 0. அது 2 10 10,000மா? 10,000 கிட்ட 10,000 வருமா? அவ்வளவுதானே? ஆமா சார். அதுக்கு மேல இருக்காதுல்ல? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த 20 பேருக்கு வந்து பிரியாணி அதிகபட்சம் 20,000 கூட செலவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டமா. நல்லி பிரியாணி வந்து இதுல வாங்கினாலே சங்கம்ல வாங்கினாலே 427 ரூபாங்க. அது நல்லி பிரியாணி நல்லா இருக்கும். அது வாங்கினா 2 பேர் சாப்பிடலாம். ஸோ அப்படி வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல. டப்பாவில் கொடுத்தாங்க. குட்டி பசங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்கல்ல, டிஃபன் பாக்ஸ் டப்பா, அதுல கொடுத்து அனுப்பியிருந்தாங்க சார். தெரியல இவங்க அப்படி பார்த்தா இவங்க 4 கிழமையான இவங்க எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்களே, நைட் ஆனால் டாஸ்க் முடிஞ்சதுமே சாப்பிடுங்கன்ற மாதிரி கூட கொடுத்துருக்கலாமே இவங்கன்னு கேட்குறேன் நான். என்ன பிரச்சனை தெரியல, அது வந்து ரொம்ப தப்புங்க அது. சரி விடுங்க. இந்த ஒட்டரன் டிஸ்கஸ் பண்றப்பதான் அங்க பிரியாணி வந்து விநியோகம் நடந்து கொண்டிருக்கும். ஆமா, ஜாக்லின் போய் அங்க 2 ரூபா வாங்கி வந்துருவாங்க. ஆனா இந்த ராணி மகாராணி டாஸ்க்ல ஜாக்லின் காணவே காணும். ஜாக்லின் தெரிஞ்சு போச்சு. எல்லா வாரமும் என்னையே திட்டிட்டு இருக்கீங்க, நான் செஞ்சாதானே பேசினாதானே, நான் இப்படியே இருந்துட்டு போறேன், அனுப்புறேன்னா அனுப்புங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். பட் ஆனா இந்த இடத்துல வந்து ராணி அதாவது ஜாக்லினுக்கு கொஞ்சம் முத்து மேல ஒரு கார்னர், சாஃப்ட் கார்னர் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது யாராவது கமெண்ட்ல அதை பார்த்தீங்கன்னா அதை தெரிவிக்க வேண்டியவங்க தெரிவிச்சிருங்க. முக்கியமா பிரியா நீ பார்த்தனா சொல்லி. அதுக்கப்புறம் வந்து சுதாராணி, சுகுணா எழுதி வச்சவங்க வரல போல இருக்கு. சுகுணா கோப்புசாமி, நெல்லை சீமை, தீபா சிவா, உல்லாசப்பறவை, அதன் பிறகு வந்து யசோதா, யூனிவர்ஸ் எல்லாருமே வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. அன்சாரி ரைட். இப்போ என்னன்னா எது சீக்கிரம் கிளம்புறீங்களா ஐயா, நான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் 5 மணி வீடியோ பண்ணுங்க ஐயா. முத்துரோல் இஸ் மென்டல், தென் ஒய் ஹி எக்ஸ்பிளைன்ட் அபவுட் என்னது அந்த சிற்பங்களை பத்தி அவர் என்ன, தீஸ் கேர்ள்ஸ் நாட் ஆஸ்கிங் ப்ராப்பர் கொஸ்டின்ஸ் லைக் திஸ். ஆமா, அதுங்களுக்குள்ளே சண்டை அங்கேயும் அடிச்சுட்டு கிடக்குதுங்க. அவங்க எங்க அதை போய் கேட்கும். இதே ராஜாராணி விளையாட்டில் தான் ஆரி முன்னுக்கு வந்தார், யாரோ எலுமிச்சை அவர் கண்ணில் பிழிந்தார். ஆமா, அது வந்து இவரு ரியோ தான் அதை செஞ்சாரு. அது வீடியோ போட்டு அதை காமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், அதை கண்டுபிடிச்சுவாங்க. ரொம்ப சிம்பிள். முத்து திறமையானவர் ஆனால் நேர்மையானவர் இல்லையே, ஆரியுடன் ஒப்பிட முடியாதுன்னு நெல்லை சீமை சொல்லிருக்காங்க. அதுக்கு உண்மைதான். அதுதான் வந்து இங்கே எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க. இருக்கிறதுல அவர் தான் பெட்டர் பிளேயர்ன்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை வச்சுக்கிட்டே வந்து பேச்சு ஜாலத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறது போகிறது வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்றது. அவர் பெட்டர் பிளேயராக இருக்காங்கிறதுக்காக அவர்கிட்ட இருக்கிற தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்னு அதுதான் இங்கே எல்லாருமே நீங்கள் அதுதான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கொண்டாடிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். லெஃப்ட் சைடில் ஒரு யானை படம் வைங்க ஜாக்கி ப்ரோ, ஒட்டக சிவிங்கி பக்கத்தில் அப்படின்ட்டு ஏதோ சொல்லியிருக்காப்புல. லைவ்ல ஒன்றும் இல்லை, எபிசோட்ல மட்டும் இருந்துருமாண்ணா அப்படின்ட்டு நம்ம கவின் கேட்டிருக்காப்புல. கேர்ள்ஸ் டீம் பெட்டரா ப்ளே பண்ணியிருக்கலாம், எக்ஸப்ட் சாச்சனா, பவித்ரா அண்டு மஞ்சரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் சொன்னது, அது சுதாராணி, சௌந்தர்யா அண்ட் மஞ்சரி ஃபர்ஸ்ட் சஜஸ்டட் நாட் ஹேவிங் முத்து ஆஸ் அ ஒற்றன், ரெஸ்ட் வாண்டட் முத்து அப்படின்ட்டு சொன்னாங்க. நாகர்வனி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸுக்கு காஸ்டியூம் பட்ஜெட் காசாவது தேருமா, போற பார்த்து தினமும் ஏதாவது விளம்பரத்தை பண்ணி ஓட்டணும் போல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 செகண்ட்ஸ் ரூல் ஃபாலோ பண்றவர் நோ சொன்னா பிறகும் ஏன் வெயிட் பண்ணி யூ-டர்ன் பண்ணி வந்தீங்களாம், சும்மா நோண்டக்கூடாது நீ மேடம் அப்படின்ட்டு உல்லாசப்பட. அந்த டீ கிளாஸும் அந்த ஆடியோ நோட்டும் ரொம்ப நல்லா இருந்துடும், சூப்பரா, ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது உண்மையிலே. நான் அதான் சொன்னேன், அவரு அப்ப அனுப்பும்பொழுதே அந்த வீடியோஸ் அந்த போட்டோஸ் எல்லாம் நான் வச்சிருந்தேன். அப்ப வெறுமனே இந்த மாதிரி டீ கூட்டு போனேன்ற மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது, நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. வாய்ஸ் நோட் ரொம்ப நல்லா இருந்தது. ஹலோ ஆல், அட்லீஸ்ட் ஃபார் திஸ் ரவுண்ட் தே பிபி டீம் ஷுட் ஹேவ் கம்பைன்டு சிங்கிள் டீம் அப்படின்ட்டு ராதா சக்லர். இல்லை, அது இவங்க அந்த இதை வந்து முடிக்கிற வரலையும் அது விலைக்காவது. ஒஸ்ட் ராஜா ராணி ரவுண்ட். ஆமா, நாங்களே அதுதான், அது ஒண்ணுமே கிடையாது. அநேக நமஸ்காரங்கள் அப்படின்ட்டு தலைவன் வந்திருக்கான். அது ரொம்ப ஏகே தமிழ் வந்து வணக்கம் அண்ணா அப்படின்ட்டு குடும்பம் அருண் பாக்யா, கௌரி செழி, ஷனாஸ் கான், ஸோ எல்லாரோடைய பேரையுமே நான் படிச்சிருக்கேன். பிரியா சொல்லியிருந்தா அது மாதிரி. ஆமா, ஜாக்குக்கு வந்து சாஃப்ட் கார்னர் இருக்கு முத்து மேல. அது வந்து ஹூ இஸ் பிளேயிங் இஸ் கைண்ட் சைடு. அவன் வந்து அவர்கிட்ட வந்து முத்து வந்து கைண்டா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற. எஸ், அது வந்து நான் பார்த்தேன். அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு டாக்ல வந்து இவங்க ஏதோ கேட்பாங்க ஜாக்லின், நான் ஒன்னா எனக்கு அப்படி ஒரு கொடுப்பினை, எனக்கு கல்யாணம் ஆகுன்ற கொடுப்பினே இல்லைன்ற மாதிரி ஒரு சொல்லுவாரு. அதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டமா. ஏன்னா இப்போதைக்கு என்னால் வந்து கல்யாணம் பண்ணவங்களுக்கு சோறு போட முடியாதுன்றதான் முத்தோட ஸ்டேட்மெண்ட்டு. அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க
நீ பார்த்துக்கிறேன்னா எது, நான் சம்பாரிச்சு நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றி கவலைப்படாதன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏதோ மழுப்பி போனாருன்னு நினைக்கிறேன். திங்க் அந்த அந்த சீன் மட்டும் பார்த்தேன். ஆனால் அது அந்த ஒரு டாக் வந்து அது உள்ளார ஒரு இது இருந்தது. ஒரு இது வந்து என்னன்னா இந்த இடம் பொறுத்தவரை இல்லைங்க, அது வெளியில இருக்கிறவங்களுக்கே நிறைய ஃபீல் இருக்கும்போது உள்ள இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாவே அந்த ஃபீல் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அவங்களே அதனாலதான் நீங்க வெளியே வந்ததுக்கு தான் அப்புறம் அந்த இது அந்த கொஞ்சம் பட்டாம்பூச்சிலாம் பறக்க தெரியுமா சாப்பிடலண்ணா, அந்த மாதிரி தான் இப்போ உள்ள இருக்கிறது எல்லாமே. பார்த்ததெல்லாம் அப்படியே சோத்து தின்னுற மாதிரி இருக்கும். அப்புறம் வெளியே ஐயோ என்ன இதில் போய் மாற்ற போயிருந்திருக்கும் அப்படின்ட்டு தான் அதுலயே தெளிவாகவே வந்திருக்காங்க. இப்போ ராணுவம்லாம் வந்து வெளியே போய் நான் அக்கான்னு சொல்லிடுவேன்ற மாதிரி வராது பாருங்க. அவர்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்காரு பாருங்க. அதுதான். அதுக்கப்புறம் வந்து முத்து வந்து அந்த கேரக்டரை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, அதுதான் லைக் கூட தாங்க. அப்படியே சிரமப்படாமல் கொஞ்சம் லைக் பட்டனை போட்டுருங்க. நாங்கள் திரும்பவும் சொல்றதுக்கு காரணம் அதுதான். மறந்துடுவீங்க, நீங்களா கொஞ்சம் டக்குன்னு மறந்துடுவீங்க. சித்ரா ஆனந்தகுமார் வந்து பிஸி ஷெட்யூல்லையும் இங்கே வந்திருக்கா, அதுவே பெரிய விஷயம் தான். கரெக்டு தான். அதுக்கப்புறம் தர்ஷிகா நேற்று கேமராவை பார்த்து லவ் ட்ரை பண்ணது பார்க்கவே செயற்கையாக இருந்தது. ஐயோ, அந்த தர்ஷிகாவும் இந்த விஷால் கிட்டையும் போய் நம்ம லவ் ஏங்க இது என்னங்க இது, ஏதாவது ஒரு இயல்பா இப்ப நம்ம ஒண்ணு சொன்னோம், ஒரு கேர்ல வரணுங்க லவ். ஒரு கேர்ல ஒரு பார்வையில தெரியும், அந்த கண்ணு ஃபுல்லா காதல் இருக்கும். அது அது கண்ணால கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. அந்த பரபரப்பு எல்லாத்தையுமே தெரிஞ்சிடும். இங்க வந்து நான் சமைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ரெண்டு லைக் நீ வந்து என்ன வந்து லவ் பண்ற மாதிரி வா, நான் உனக்கு அப்படியே ஓடியாரேன். இது பெரிய அலைகள் ஓய்வு. ராதாவும் கார்த்தியும் அப்படியே ஓடியா இந்த ஸ்லோ மோஷன்ல இந்த கிளிகள் பறந்து கொண்டிருக்கின்றது சுப்ரியங்களுடன் பாரதி ராஜா அப்படின்னு போட போறாங்க. யோசிச்சு பாருங்க. ஜாக்கி அந்த பாட்டு வேற பாடுவாங்க இன்னைக்கு. அந்த இந்த பாட்டு அது பேர் என்ன, சித்தார்த் நடிச்ச படம். அந்த பாட்டு கூட எனக்கு பிடிக்கும். அந்த பாட்டு எல்லாம் பாடுவாங்க. அதுக்கு பவித்ரா வந்து சொல்லிட்டே போவாங்க, காதல் ஒண்ணுதான் கேடு, காதல் தானே இவங்க, காதல் இல்லாத தேசமே இல்லை அப்படின்னு. அப்படியே அதுதான். ஸோ இதுல இந்த இடத்துல தான் வந்து நம்ம மைக் 3யோட மீட்டிங் பர்பஸ் நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா வாங்க. என்னதான் கதை, என்னதான் இது ஒரு ஒன்றும் இல்லை. அதுதான் அப்போ வந்து என்னன்னா மைக் 3, மைக் 2, மைக் 1 எல்லாருமே ஒத்த கண்ணெல்லாம் இதுல இருந்தாங்க. ராஜாராணி டாஸ்க்கு என்னென்ன டாஸ்க்கு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னும் போது சாருடைய பொண்ணு அதுக்கு ராணி கட்ட கொடுத்துரும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதோட கலாச்சிருந்தாங்க. ஆனா நீங்க என்ன நான் யாரு நான் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்களாம். சாச்சனா அப்படின்னு. இல்ல நான் வேற யாரு அப்படின்னா ராணி. அதானே, இல்ல நான் வேற என்ன தோணுது உங்களுக்கு? மகாராஜாவுக்கு ராணி, மகாராஜா பொண்ணு. ஆமா, தலையெழுத்து 4500 ஸ்கிரீனே இன்னும் 45,000 ஸ்கிரீன் இன்னும் சைனாவிலையா அந்த படம் ஓடுதுன்னு வச்சுக்காங்க. சரி அதை விடுங்க, இந்த படத்தை விடுங்க. விஜய் சேதுபதியும் இவங்களும் இன்னும் அந்த படத்துல இருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். அவரு பிக் பாஸ் அந்த படம் ஓடி நெட்ஃபிளிக்ஸுக்கு போய் அதுக்கப்புறம் சைனாவும் எங்கேயோ ஓடிட்டு இருக்குது. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த படத்துக்கு போயிடணும். இவங்க இன்னும் அந்த கதாபாத்திரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அது ரெண்டு பேருக்குமே நல்லது இல்ல. இவருக்கு வந்து மகாராஜா படம் எவ்வளவு வெற்றி கொடுத்து அதுல நடிச்ச சாச்சனாவால தான் இவருக்கு வந்து டவுன்ஃபால்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு. ஓகேவா? சோ இது ஒண்ணு மைக் 3 டிஸ்கஸ் டைம்ல இது யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கும்போது சாரோட பொண்ணு அப்படின்னும் போது டக்குன்னு அதுக்கு ராணி வேலை கொடுத்துருவோம். கீச்சுன்னு கத்தும் எப்படியாவது. ஆனால் வந்து கண்டிப்பாக அதில் ஏதாவது பிரச்சனை வரும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று ஆட்டிடியூட் எல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருந்ததெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. இது சவுண்டு கொஞ்சம் ஆட்டிடியூடாக தான் போயிருக்கோம். அது என்னதான் இருந்தாலும் உள்ளார இருக்கும்போது கண்டிப்பாக பணிப்பெண் அதை கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு மேலே சண்டை இது ஏதாவது சொல்லும், அவங்களுக்கு ஏதாவது வரும், அவங்களுக்கு பொறுதும் அப்படிதான். இப்போ இது இப்போ வந்து பவித்ராவுக்கு என்ன அப்படின்னும் போது தான் வந்து ஒருத்தவங்க சொன்னா வந்து இந்த கூன்கேள்வி கேரக்டர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 30 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஏதோ பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆனாங்க ஃபர்ஸ்ட் கேமரா இருக்கு. அப்பதான் முடிச்சு இதுக்கப்புறம் குஞ்சிட்டே இருக்குன்ற மாதிரி அதை கொடுத்தது. அதுதான் வந்து எல்லாம் வந்து நக்கல் விட்டுருந்தேன். ஆனா உண்மையிலே இது ஃபன்னா நம்ம சொல்றோம். பவித்ரா நிஜமாலுமே அந்த கேரக்டர் அந்த கூன் பண்ணி அதை பண்ணது வந்து ஃபேண்டாஸ்டிக். ஆனா யாருக்குமே ஜாக்கெட் கிடையாது, எல்லாமே அததான் நான் கேட்க முதல் மரியாதை. போன வாட்டி ரஷிதா வரும்பொழுது நீங்க வேற மாதிரி ட்ரெஸ் கொடுத்தீங்க எல்லாரும். அவங்க ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க. அப்ப சௌந்தர்யா நல்லா கேட்டு இதெல்லாம் என்ன தெரியுங்களா, இந்த பூங்குழலி எஃபெக்ட். உண்மையிலேயே அந்த பூங்குழலி மாதிரியே அழகா இருந்தாங்க ஜாக்கி பவித்ரா. அதுதான் அவ்வளவு சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருந்தாங்க. பிள்ளையருக்கு அப்பப்போ லைட்டா தானே தெரியுது, இப்படி காட்டும் போது பின்னாடி பிள்ளையார் தெரிய மாட்டாங்க. நீங்க ஃபுல்லா கரெக்டா வச்சுட்டாங்க பாருங்க. அதுல எல்லாமே வேணும்ட்டு ரசிச்சு கொடுத்துருக்கீங்கடா சௌந்தர்யாவுக்கு மட்டும் அப்படின்னாங்க. காஸ்டியூம் நீங்க நல்லா நிறைய பார்த்தேன். அப்ப கூட பிளாக் சாரியில போய் ஜெஃப்ரி போய் கை பிடிச்சிட்டு ஒரு டக்குன்னு இந்த இடத்துல கை வைப்பாங்க. நான் பார்த்தேன். சரி, நம்ம எல்லாரும் விட நம்ம இந்த கதைலாம் நம்மளுக்கு தெரியாதாங்க. இது என்ன அங்க எப்படி அது கேஷுவலா போவோம், அங்க அவங்க எப்படி அதை கை வச்சாங்க நம்ம தான் பார்த்தோமே. அங்கிருந்து போய் துணியில மாட்டிக்குவாங்க ஒன்று வச்சுக்காங்களா, தரன்னு ஏற்றுன்னு டக்குன்னு இங்க கை தூக்கி இங்க வச்சிருவாங்க அவங்க.
எல்லாமே கேஷுவல் மாதிரி அவங்க கேஷுவலா கை வச்சாங்க. தட்ஸ் ஆல். ஆமா, ஆனா காஸ்டியூம் நல்லா இருந்தது. நல்லா அதுதான் மகாராணியை விட வந்து சேவை இவங்க போய் அங்க சேவைகளை மாற்றுறதுக்கு காரணமே இதுகிட்ட வந்து பணிப்பெண்ண நிக்கிறதுக்கு எங்கேயாவது போய் தண்டனை வாங்கி நின்றுக்கலாம் மாட்டி அது மாதிரி தான் இருந்தது. கேட்டா வந்து இந்த ஊமா கதை. ஏன்னா எனக்கு எல்லாத்த விட எனக்கு சூப்பரான ஒரு ஆள் மேடம். அந்த காஸ்டியூம் என்னால இதுவரையும் அதுக்குள்ள அந்த அது பேர் என்ன அந்த காஸ்டியூம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கேன். இப்போ நம்ம வந்து கமெண்ட்டை படிச்சுட்டு வந்தோம் டக்குன்னு நிறைய பேர் அப்படியே படிச்சிட்டேன் நான். ஸோ நிறைய பேர் ஹாய் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து இஸ்பிரியா வந்து என்னன்னா எஸ் ப்ரோ ஜாக் டஸ் ஹேவ் அ சாஃப்ட் கார்னர் முத்து படிச்சிட்டிங்களா? கரெக்ட், சாரி. தர்ஷிகாவும் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு ஜாக்கி ஐ நோ ஒய் யூ ஆர் அப்செட்டு சம்படி அந்த வர்ஷினி பொண்ணை பார்த்தா ஜாக்கிக்கு சொல்லுங்க அப்படின்ட்டா. இரு அதை பற்றி பேசுகிறேன் நான். இந்த வார இறுதி டைட்டில் ஒற்றை கண்ணன் ஓடினான். அதேதான் அவங்கவுங்க எவிட் ஆகிறது பதில் திடீர்னு ஒற்றை கண்ணனே இந்த வாரம் ஓடணும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா இதுங்களை சமாளிக்கவும் இல்லை. அதாவது எந்த டாஸ்க் எடுத்தாலும் சண்டை போட்டுதுங்களா கோசரம். அதை வந்து எப்படி சொல்றது எனக்கு தெரியல. ரேண்டம் ஷாட்ஸ் வந்து ஹாய் ஜாக்கி திஸ் வீக் இட்ஸ் ரியலி போரிங். ஆமா, ஹாய் ஜாக்கி சுதா ஐ வாட்ச்ட் ஆல் சீசன்ஸ் ஆல் யுவர்ஸ் ரிவ்யூ பட் நோ இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் திஸ் சீசன் லைக் வி ஹாவ் ஆரி ராஜு ஜீவிதா பிரதீப் ட்ரூ ஆஸ் அ ஜாக்கி செட் த டிராமா ஆக்டர்ஸ் நத்திங் டு கண்ட்ரிபியூட். அதே உண்மைதான். அவங்களாம் எழுதி கொடுத்து படிச்சு. அதான் அனிதா சுரேஷ் கூட சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஒரு எபிசோட் வந்து ரொம்ப டிஸ்இன்ட்ரெஸ்டோட தான் பார்த்தேன். ஏன்னா உங்க ரிவ்யூவோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்க ரிவ்யூ அப்பதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி. தர்ஷிகா அண்ட் விஷால் 5 years friend, so they are acting lovers அப்படின்ட்டு அந்த கதை நம்மளுக்கு தெரியும். ஷனாஸ் வந்து பனி பற்றி நீங்க எழுதின பதிவு ரொம்ப நல்லா இருந்தது. அதனாலதான் வெள்ளைக்காரன் வந்து டிஷ்யூ பேப்பரே கண்டுபிடிச்சான் அப்படின்னு போட்டு. உண்மைதான். அது நான் வந்ததுமே அதை நான் எழுதியிருப்பேன். அது ஏன்னா அவன் உருளைக்கிழங்கு தான் மதியானம் சாப்பிட்றான். அவனுக்கு டிஷ்யூ ஓகே, நம்ம இலை நிறைய வச்சு சாப்பிட்டா அது வந்து ஒரு பண்டலே போகும். பிச்சி ஏற்படுத்தி தொடச்சி பிச்சி அதுக்கு ஒரு மக்கு நான் வாங்கி வச்சுட்டேன். இவனுங்க பேக்கரிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா மக்கு. இவனுங்க அது வந்து பர்பஸ் என்னன்னா இந்த பேக்கிங் பண்ணுறதுக்காக மாவை போடுறதுக்கு அளந்து போகிறதுக்கு லிட்டர்ஸ் போட்டு வச்சுப்பான். நான் வாங்கின சூத்து கழுவுறது வாங்க வச்சது தான் அது. ஆக்சுவலி என்ன மேடம் அதுதானே சூத்துன்னு தானே சொல்ல முடியும். தமிழில் அதுதானே. அதுக்கு வேறு இங்கிலீஷில் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? சரி, எனக்கு தெரியல, எனக்கு புரியல. எண்டமாலோட எம்ப்ளாய் வந்துட்டாங்க. ஜாக்கி இந்த விஷால் தர்ஷிகா பற்றி பேசாதீங்க. லெட்ஸ் டூ 2 ஹிந்தி சாங்ஸ் பட் 2 தமிழ் சாங்ஸ் கிரீன் சாண்ட் டெஸ்டிங் நேத்து இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டு சொசைட்டி ஃப்ரம் தி ஷோ 2 hours லைவ் பண்ணிடலாமா? உண்மைதான். ஏன்னா அவ சொன்னா இது மாதிரி ஒரு வீடியோவுக்கு ஒரு எடுத்து கொடுத்து பேசுங்க அப்படின்னா எனக்கு மூடே இல்லைங்க. உண்மையிலே சொல்றேங்க. காலையில இருந்து இதை பத்தி பாக்குறதுக்கோ அதுவும் ரம்யாவும் பிரியாவும் நிறையவே அனுப்பிச்சாங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுல இருந்து எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டா தானே இருக்குங்க. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா என்னத்தை போய் பாக்குறதாங்க. கண்டிப்பா கரெக்ட். ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? ஆர்னவ் தர்ஷாலாம் வந்து வேஸ்ட். இஃப் ஹோஸ்ட் ஆஸ்க் ரைட்ஸ் கொஸ்டின்ஸ் கேர்ள்ஸ் கேன் பிளே கிரேட் கேம் பாய்ஸ் டீம் இஸ் பிளேயிங் ஏ வெரி கண்ட்ரோல்டு கேம் அப்படின்ட்டு பார்க்க சொல்லியிருக்கா. சாச்சனா த ஹோட்டல் டாஸ்கில் ஜெஃப்ரியை பேசின பேச்சுக்கு சாச்சனாவுக்கு பணிப்பெண் இடம் கொடுத்திருக்க வேண்டும். நிஜ வாழ்க்கையிலும் ரூம் சர்வீஸ் வாடா போடான்னு தானே கூப்பிடுனாரு. உண்மையிலேயே அது நம்ம இன்னைக்கு ரோஸ்ட் பண்ணுவோம். அது இருக்கு சாச்சமா அது நாசமா போச்சு மகாராஜா தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. இதான் வந்து ஹாய் ஜாக்கி சுதா வாட்ச் டாக்டர் பவுல்ஸ் ரீசன்ட் வீடியோ அபவுட் பிக் பாஸ் அப்படின்ட்டு. வாட் இஸ் இட்? ஆமா, அதுல வந்து அவர் வேண்டாம் பிக் பாஸ் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை ஃபுல்லா என்னால பார்க்க முடியல. இன்னைக்கு தான் அது ஒரு ரைட் எல்லாருமே டாக்ஸிக்கோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். டாக்ஸிக்கான லைஃப்லாம் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க வீட்லயே. அதையே அதை பார்த்து தொலைச்சிக்கின்ற மாதிரி சொல்லியிருப்பாருன்றதும் காரணம். ஆமா, அது இன்னும் வந்து அதான் அன்னைக்கு வந்து சதுர்த்தியா சொன்னதுதான். புருஷங்காரன் ஏதோ கேட்டிருக்கான், என்ன இப்ப கேக்குறீங்க அப்படின்னா, அம்மா நீ அதை பாக்குறது நிறுத்துமா? அது அவங்க ஊர்லயும் அது போயிட்டு தான் இருக்குது ஆக்சுவலி. ஆமா, அது ராதா சக்தியில வந்து அது பேரக்ஸ் மக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியலமா மக்கு அது வந்து ஒரு பக்கம் வந்து அப்படி இருக்கும். அதாவது ஊத்தினா அது கரெக்டாக ஊத்துற மாதிரி வச்சிருக்கேன். அந்த மக்கு தான். டிஷ்யூ பிச்சு தொடச்சி நம்ம பேக்கே போயிடுவோம்னா எஸ்பெஷலி இட்ஸ் அன் இஷ்யூ இந்த வின்டர் ஹேர் இன் யூஎஸ் அப்படின்ட்டு சசி சொல்லிட்டாப்ல. மணி 12:25 குவைத்தில் யூகேல வந்து சசி சொல்லி இருக்காளா? சரி, ஓகே. செல்வம் மணி 12:25 குவைத்தில் யூகேல டைம் என்ன இப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணி வந்து இப்போ வந்து 9:30 ஆகுது. ஆமா. திஸ் ராஜாராணி எபிசோட் இரிட்டேட்டிங் இன்சல்ட்டிங் என்னது இன்ஸ்டகேட்டிங் இன்சிட்டிங் அப்புறம் ஹேட்டட் இன்டிமிடேட்டிங் போனா கத்துக்கின மொத்த ஆல்சோ மேம் நாட் ஒர்க்கிங் திஸ் டைம் அப்படின்னு எல்லா நேரமும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறது இல்லை. பட் இப்போ வந்து 9:30 அப்படின்றதா மேட்ரு. ஓகே. உன்னிகிருஷ்ணன் வந்து போட்டிருந்தாரு ட்ரை டு கெட் பைடெட் இன்ஸ்டால் அப்படின்னு போட்டிருக்காரு. பைடெட்னு ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. எதுக்கு
எதுக்குன்னு தெரியல ஜாக்கி எனக்கு. பைடெட்னா யாரு சொன்னா? அங்க உன்னிகிருஷ்ணன் உன்னிகிருஷ்ணன் போட்டிருக்காரா? ரைட் ரைட். கிரிஃபின் வந்தாச்சு, செல்வம் செல்வம் டைம் என்ன அதெல்லாம் போட்டீங்க இல்லையா. அண்ட் ரோஹித் வந்து சொல்லியிருக்காப்ல டாடி டாடி எனி ஹோப் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு. இல்ல ஹோப்பே இல்ல போல இருக்கு. ஏன்னா டாடி டாடி தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஸோ அதனால ஹோப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய ஒரு ஜோதிலட்சுமி வந்து ஹரிஹரன் வந்து ஹோப்லி சுதா சாச்சனா அண்ட் தர்ஷினி ஆமா தர்ஷினி வந்து வர்ஷினி தான் தர்ஷினின்றங்கும் போது ஷுட் பி எவிக்டட் இன் டபுள் எவிக்ஷன் அண்ட் ஆர்னவ் அண்ட் தர்ஷா கேன் கம். ஆமா ஆர்னவ் விட இவரு வரணுங்க, சுனிதா வரணும். ஆமா தர்ஷா விட சுனிதா வரணும். அதேதான் பைடெட் வந்து பேக் கிளீனிங்காகவா, அதனால அதை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு. டிவிடி வந்து saw all reviews dad's little princess cringes overloaded hence to taste VJS tease VJS they named themselves அப்படின்ற ராதா சக்தியெல்லாம் அதை சொல்லியிருக்காங்க. சௌமியா நவீன் ஐம் பேக். அதுக்கப்புறம் வந்து டாடி பிரின்சஸ் இஸ் ட்ரபிள் த வீக்கெண்ட் நாமினேஷன் ஷோஸ் ஆர் ஏ பாட்டம் ஆஃப் டேபிள் அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. அண்ட் நீங்க கமெண்ட்ஸ் வந்து ஃபாஸ்டா படிச்சிடுறீங்களா? அது வேற வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு இதுவா சொன்னாங்க. யாரு? மனசுக்குள்ள மெதுவா படிச்சுக்கிறீங்களா? ஓஹோ, நீங்க படிக்கிறது கொஞ்சம் சத்தமா படிச்சா நல்லா இருக்குமா? ரைட் ரைட் ரைட். படிச்சிருமா சோகம் வேண்டாமா? ஏம்மா பாவா இருக்க கூடாது? அது தெரியலையே, அது என்னவோ சொன்னீங்கன்றதுக்காக நான் சொன்னேன். சரி பாம்பா மாடா இது நல்லா இருக்கு. பிரியா சொன்னது படிச்சிட்டீங்களா? லைவ் வந்து கொஞ்ச நாள் ஜாயின் பண்ண முடியல ஒர்க் லோட்னால. சாச்சனா வந்து பிரிஞ்சால் வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. ஆமா இலையில நல்லா வச்சு அது அலர்ஜி நிச்சு அதை போட்டு அவங்க பீட்ரூட் எல்லாம் வந்து சமைச்சு கொடுப்பாங்க நல்லா வச்சு. ஐயோ இன்னைக்கு தட்டு ஒண்ணு வச்சுக்கிட்டு சோமாலியா குழந்தையே தோத்துடும் போல இருக்குது, அந்த மாதிரி இருந்தது. அதுதான் சரியா. ஸோ ஹிந்தி சாங் வேணுமா புவனாக்கு? எனக்கும் அதே ஃபீலிங் தான். சௌந்தர்யா எதிரணியில போய் மாட்டிக்கிட்ட போதுன்னு ராஜபண்ணன் சொல்லியிருக்காரு. உண்மை, சும்மா நின்னுட்டு பனிப்பெண்ணிட்டே இருந்திருப்பாங்க போல. அது இருமா நான் போய் அந்த குச்சியை தேடுற மாதிரி. அது யாருக்கிட்ட? அதுக்குதான் அந்த சண்டை ஏதாவது வரும்னு நினைச்சாங்க. எங்க சண்டை வந்தா இவரு ஏன் வந்து சண்டையை நீங்க தடுக்கல? ஜாக்க கேட்டிருப்பாங்க. ஜாக்கு கண்ணு காமிச்சிருமா? நீங்க பாத்தீங்கன்னா ஜாக்கு ஒன்னும் சவுண்டே கிடையாது. பண்ணிக்கோ, பேசிக்கங்க, ஏதாவது பண்ணிக்கங்க. இப்ப மஞ்சரி தானே, நீ தானே, நீயே பேசிக்கோ, நீயே கட்டிக்க, பொம்மை உட்காந்து பண்றேன். அது பாருங்க பொம்மையை தூக்கி போடுது செஞ்சது மரத்தை தூக்கி போடுவா. உண்மையிலேயே நான் என்ன கேக்குறேன், மைத்ரிக்கு என்னதான் பிடிக்கலனாலும் இப்படி ஒரு காஸ்டியூமா ஜாக்கி அவங்களுக்கு மட்டும்? நான் ஒண்ணு சொல்றேன், அந்த காஸ்டியூம் பார்த்ததுமே RRR பைத்தியங்கள்லாம் இருக்கு மேடம். அதுல வந்து ஒரு மானு பேர் பச்சை ட்ரெஸ் போட்டு உண்மையிலே எனக்கு தப்பா நினைச்சுக்காத மக்களே, எனக்கு அந்த ட்ரெஸ் பார்த்து அவங்க எப்படி இருந்தாங்க பாருங்களேன். ஆமா மேடம், எனக்கு ரொம்ப என்ன மாதிரி ஒரு இது இந்த பனியன் மட்டும் சுடர்மணி ஜட்டிகள் பனியன் மாதிரி ஒரு பனியனை ஒன்று போட்டுக்கிட்டு டக்குன்னு ஒரு ட்ரௌசர் போட்டு இப்படி அப்படியும் போயிட்டு வருவாங்க டெஸ்ட்ல. என்னவோ போங்க. அதுதான் என்ன பண்ற முதுகு வலிச்சுதான் தூக்கி போட்டேன். அப்புறம் எப்படி மார்க் வரும்? உண்மையிலே ஆண்கள் அணி வந்து இவ்வளோ கிளீனா பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது ஜாக்கி. உண்மையிலே அந்த சிங்கம், அந்த கோட்டை எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க மேடம். இங்க வந்து ஹார்ட் பாம்பு பண்ணி வச்சிருந்ததுங்க பாருங்க. இப்படி சுத்தி ஒரு பாம்பா, அப்புறம் தலை மட்டும் இருக்கிறது ஒரு பாம்பா. என்னத்த ராமா. ஐயோ ஐயோ ஐயோ. சரி விடுங்க. இதுக்கப்புறம் அங்க என்ன இருக்கு? ராஜா பேசி சொன்ன இல்லையா, சுத்தமா பேசவே வராது, தப்பா பேசி முடிப்பாரு. அதுக்கு முத்து வந்து அவங்களுக்கு ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் நான் இன்னைக்கு பார்த்தேன். ராஜாவுக்கு பாட்டு போடும்போது ஜாக்லினோட சரி இப்போ வந்து சரி எல்லாத்துக்கும் மேட்ருக்கு ஒரு நிமிஷம் சார். இவர் வந்து என்னோ வந்தியத்தேவன், வளையத்தேவன், அந்த மாதிரி என்னென்னவோ பேர் வச்சிருப்பாங்க. அருண் கூட ஏதோ ஒரு நல்ல பேர் வச்சிருப்பாரு ஜாக்கி. அவருக்கு ராஜாவுக்கு பேர் கேசரி மன்னன் வச்சிருப்பாங்க. அத சொல்லிட்டு சிரிச்சுனே இருப்பாரு நம்ம விஷாலே. அவரு விஷாலே ஏதோ சொல்லி துப்ப தெரியும். ஆமா, பாட்டு பாடும்போது எடுத்து வந்து பேண்ட்டை போட்டுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. அதன் பிறகுதான் இப்ப நீங்க சொல்ல வந்த விஷயம் என்னது? தோப்பு காரணமா? தோப்பு காரணம் மேடம். அதாவது அந்த பையன் இப்படி வந்து நக்கல் விட்டாங்க, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீ இதுக்கு டாஸ்க் பண்ணணும், ஒரு 20 தோப்பு காரணம், 10 தோப்பு காரணம், இதை போட்டா பரவாயில்ல. 100ன்னு அதுல வந்து பாவப்படாதீங்க அப்படின்னா கொஞ்சம் வாங்கலான்னு கேட்கறேன் நான். அதுதான் ஃபுல்லா வந்து நக்கல் விட்டுட்டே இருந்தாங்க. அதுல மஞ்சரி செஞ்சதும் தப்புன்னு நான் சொல்றேன். ஏன்னா மஞ்சரி வந்து இவ்வளவு கேக்குறாங்கல்ல. இப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த பையன் அன்னைக்கு விதண்டாவதுக்காக வந்து முத்து பண்ணாரு, அது அவருடைய அக்கறை. ஆனா ஒருத்தவங்களை வந்து 100 தோப்பு காரணம்ன்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? போட்டிருக்கீங்களா நீங்க முதல்ல? அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லும் போது அது ரொம்ப தப்பு ராணி, அதை நீங்க செய்யக்கூடாது, நீங்க சொல்லிருக்கணும்.
அது வந்து ரொம்ப தப்பு. பின்னாடி வந்து அவங்க உங்களை சொன்னாங்கன்னா இதே மாதிரி 200 சொன்னா நீங்க போடுவீங்களான்னு கேட்டுருக்கணும். கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் வந்து கேப்டனா அப்ப இல்லையா, நான் கேப்டனா இருந்தா பேசிருக்கலாம், நான் வந்து அப்ப கேப்டனா இல்லாத போது நான் எப்படி அதை பேச முடியும் தான் பேசுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் அந்த இடத்துல பவித்ராவும் சொல்லுவாங்க, நான் உங்களை போக சொன்னேன்னா ஃபுல்லா உட்காந்து போடணும். அவர் சொல்லுவாரு தோப்புக்காரனை யாருமே வந்து இந்த ஃபுல்லா உட்காந்து போட மாட்டாங்கன்னு. நான் அதெல்லாம் இல்ல, ஃபுல்லா போடுங்க அப்படின்னு. அதெல்லாம் பண்ணா மட்டும்தான் அதோட கஷ்டம். இங்க இதுதான் நீங்க சொல்ல வந்ததுதான், உங்களை இந்த விஷயங்கள்லாம் பண்ண வைக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு இருந்ததோ. பவித்ரா வந்து இப்படி வச்சுக்கிட்டு தொப்பையில வந்து ஏதோ பூஜாரி எல்லாம் வச்சு போனதுக்கு நிகரான விஷயம் தான் இதுவும். நீங்க வரும்போது அதை வந்து அந்த செஞ்சதை நீங்க செய்யக்கூடாது. செய்யறதுல ஒரு ஒரு கொஞ்சமாவது மனிதாபிமானம் வேணும். ஒரு 20 போட்டு ஒழுங்கா போடலையா, இன்னொரு 10 எக்ஸ்ட்ரா போடு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. 100 கண்டிப்பா போட்டே ஆகணும்ட்டு அவர் போட்டுட்டு கிளம்புவாரு. அவரை பொறுத்தவரையும் சாச்சனை எதிர்க்க போறது அவருக்கு அசிங்கம் அது. ஆனா அவருடைய நேரம் வந்து அவங்க ராணி ஆயிட்டாங்க. ஸோ ஓகே, அதில் அவர் மாட்டிட்டாரு. அந்த மாட்டினதுல அவரால் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியல. ஏற்றுக்க முடியாமல் போகும்போது பவித்ரா வந்து அதை வந்து திரும்ப வெஞ்சன்ஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பவித்ரா வந்து கேள்வின்ற மாதிரி ஒரு வந்து குடிஞ்சி எதை தேடிட்டே இருக்கீங்கன்னு அவர் வந்து சொல்லுவார். அதுதான் மேட்டர் ஆக்சுவலி. அது வந்து ஃபர்ஸ்ட் கலாய்க்கிற மாதிரி தான் சொல்லுவார் ஜாக்கி. 275 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் போடாதவங்க கொஞ்சம் லைக் போட்டுடுங்க, அது ரொம்ப முக்கியம். திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். 275 பேர், வெறும் 107 லைக் வந்திருக்கு. 175 பேர் வந்து இன்னும் லைக் போடாமல் இருக்கீங்க. ஸோ லைக் போடாதவங்க லைக் போடுங்க. நான் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன், பார்த்துக்கங்க. தட்ஸ் ஆல். எஸ், ஓகேவா? ஸோ அந்த 100 தோப்புக்காரணம் போட்டு முடிச்சதற்கு அப்புறமா என்னன்னா, வெளியில போய் உட்காந்து இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, என்ன திருடலாம் அப்படிங்கிற மாதிரி. யார் ஒட்டுறன்னு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஃபர்ஸ்ட் இந்த களிமண்ணை திருடி வச்சுக்கலாமா இல்ல பொருட்களை திருடலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு போது யார், ரயனும் தீபக்கும் தான், செங்கோலையே திருடிடுவோம், இல்ல அதெல்லாம் திருடக்கூடாதுன்னு ஏதோ சொன்ன. அப்புறமா மேலிடத்துல இருந்து உத்தரவு தான் கொடுத்துடலாம், செங்கோலை திருடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளில வந்து நிக்கிறப்போ அந்த செங்கோலை திருடிட்டு போயிருவாங்க. இவங்க வந்துட்டு இது வந்து என் செங்கோலை காணவே. இது ஒண்ணு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மஞ்சரி மாட்டிக்குவாங்க. நீங்க மாட்டிக்கிட்டா ஆமா நான் வந்துட்டேன் பண்ணிட்டு போயிடலாம். ஆக்சுவலி அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ராயன் உள்ளார வரும்போது மஞ்சரி கரெக்டா வெளியே போவாங்க. நீங்க அடிச்சு பேசியிருக்கணும். ஆனா உங்களுக்கு பார்த்துருப்பாங்களோன்ற ஒரு டயலமா. இப்ப நம்மளுக்கு பார்த்தோம் அவங்களுக்கு தெரியல, ஆனா ஒரு ரெட்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அப்ப இவங்க ஈஸியா மாத்திட்டாங்க. அதே ஆனா சமாளிச்சாங்க ஜாக்கி. அணிகலன் விழுந்துருச்சு, நான் அதை எடுக்கிறதுக்கு எப்படி வந்து நம்ம முத்து வந்து திருட்டு பையன்றோம் இல்லையா, நீ திருடு நான் கையங்கலமா புடிச்சுன்னு ஒரு விஷயத்துக்கு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் இவங்களும் ஒத்துக்கணும். அதுக்கு வந்து நாங்கள் என்ன டாஸ்க், உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஒரு டாஸ்க்ல நீங்க பேசி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிடுறீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. அதேதான். இப்போ நீங்க அதை போகும்போது நாளைக்கு நீங்க யோகியமா நீங்க கேள்வி கேட்கும்போது அதை எப்படி நீங்க கேட்குறீங்கன்ற மாதிரி தான் அது போகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்னைக்கு வந்து மஞ்சரியுடைய இது வந்து சரியா, ஆமா நிறைய இடங்கள்ல மஞ்சரி வந்து சரியா இல்லன்றத நம்ம இங்க சொல்லக்கூடிய விஷயம். அதுல வந்து ஒரு பெரிய சண்டையே நடக்கும் ஜாக்கி. ஏன்னா அப்ப தீபக் கேட்பாரு, அது எப்படி நீங்க வரலாம் போகலாம் அப்படின்னும் பொழுது டப்புன்னு தர்ஷிகா என்ன பண்ணுவாங்க, நான் தான் தப்பு, எனக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் தான் வந்தேன், என்னுடைய காதலை பாக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்றாங்க டப்புன்னு அவங்க. உடனே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னா இந்த அவங்களோட நாட்டையே மட்டமா சொல்லுவார் தீபக். அதை நான் சொல்ல முடியாது, நீங்க எனக்கு டாஸ்க் கொடுங்க. டாஸ்கே அவங்க வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு வந்து இது தண்டனை வேற ஏதாவது கொடுங்க, இதுதான் தண்டனை, நான் என் நாட்டை வந்து பழிக்கிற மாதிரியான விஷயங்களை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. எனக்கு ஒரு டவுட், இந்த டாஸ்க் மூலமாவும் இந்த பிக் பாஸ் மூலமாவும் இந்த 45வது நாள்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பெண்களுக்குள்ள ஒத்துமை கிடையாது. ஒண்ணு, யாருக்காகவும் தயவு செய்து பரிந்துக்கிட்டு போய் நீங்க ஆபீஸ்லயோ வேற எந்த இடத்துலயும் நிக்காதீங்க. இப்ப ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தோம், ஒருத்தர் வந்து லா பத்தி ஒரு கிளாஸ் எடுப்பாரு, ஒரு பொண்ணை மட்டும் அவர் வந்து டக்குன்னு எழுதி அனுப்ப சொல்லுவார். அனுப்பும்போது யாருமே, நான் திரும்பவும் சொல்ல மாட்டேன் எக்ஸ்கியூஸ் மீ ஐ couldn't அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ செட் அப்படிலாம் கேட்கும்போது நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், கிளம்பு அப்படின்னு சொல்லுமே அந்த பொண்ணு கிளம்பிடும். எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து வாத்தியார் கேட்பாரு, இப்போ வந்து ஒரு பொண்ணு போச்சு இல்லை, நீங்கள் என்ன படிக்க வந்தீங்க, லா ஸ்கூலு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு பொண்ணு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னென்னலாம் படிக்க வந்திருக்கேன்னு சொல்ல வைப்பேன். அப்போ தான் வந்து ஒருத்தன் ஜஸ்டின்னு சொல்லுவோம். கரெக்டுன்னு சொல்லிட்டு, ஜஸ்டிஸ் தானே, ஒரு பொண்ணு இங்கேருந்து எழுந்து போனா என்ன நீங்களாம் குரல் கொடுத்தீங்க, அது வந்து ஒரு நியாயமான விஷயம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க குரல் கொடுக்கணும் தான். இங்க இருக்கிறது எதுவுமே வந்து ஒத்துமையே கிடையாது, புரியுதுங்களா? முதல் நாள் வந்து ஜாக்லின் வந்து வெளியே நின்று ஒரு வாரம் அவங்களும் பொறுத்து பார்த்து உள்ளார வந்து எல்லாத்தையும் கத்தி இப்போ வந்து இன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ்ட்ரா ஜாக்லினே கிடையாது, அவ்வளவுதான், முடிஞ்சுதா? இவங்களே கத்திக்கிட்டு நீங்களே ஏதோ பண்ணிட்டு இருங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து சாச்சனாவை வந்து கேரி ஓவர் பண்ணுறதுக்காகவே ஆனந்தி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாலும் போய் நின்று அது வந்து அது குழந்தை இல்லையாது. அதை விட இதில் ஒரு டவுட்டை மட்டும் கேட்டுக்கிறேன், அவங்களுக்கு வந்து விபியை ரொம்ப பிடிக்கும் மேடம். அதுதான் சார், அதுதான் அவங்க வந்து சொல்ல முடியல அவங்களால.
சார் பிபியை பிடிக்கிட்டோம். ஒரு டாஸ்க் போகும்போது கூட நீங்க காதலன் காதலாம் கையை வந்து 2 பேரும் வந்து ஹேண்ட் டுகெதர்ல 45 days மேடம், 45 days நோ போடணும். இந்த உலகமே வேற மாதிரி உலகம் மேடம். சோதனை எலிகள் விட்டுருங்க மேடம் ப்ளீஸ், வாங்க. பட் என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம், அவ்வளவுதான். அது சரி விடுங்க. அதுதான் அந்த ஏன் ஜாக்கி அங்க போக மாட்டாரு, இதுதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஜாக்கிக்கு தெரியும்ல. ஆமா. ஐயோ, அதாவது எல்லார் வீட்லயும் எதுக்கோ சண்டை வரும். எங்க வீட்டுல சாவியை வச்சதுக்கெல்லாம் சண்டை வரும், ஜன்னல் மூடாதுக்கெல்லாம் சண்டை வரும். அந்த மாதிரி நாங்க அப்ப வந்து பிக் பாஸ் போனா பாருங்க வந்து இங்க எடுத்த இடத்துல பொருள் வைக்கணும், எல்லாம் நடக்கும். சரி வா ப்ளீஸ். இப்பதானே சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள ஏன் இன்னொன்னு ஆரம்பிக்கிறீங்க ஜாக்கி? ஒண்ணும் இல்லை மேடம், அவ்வளவுதான், ஃப்ரீயா விட்டுருங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஒரு சண்டை முடியும். இருக்கிறதே 4 சண்டை தான். இருங்க சொல்லிடுறேன் அடுத்து என்னன்ட்டு. அடுத்து வந்து பொம்மை டாஸ்க். பொம்மை வந்து ஏதாவது பண்ணணும், களிமண். உண்மையிலேயே சத்யா வந்து அவ்வளோ களிமண் எடுத்து கொடுத்துருவார். அவ்வளோ களிமண் வச்சு நீங்க என்ன செய்யணும்? பொம்மை செய்யணும். ஏதாவது ஒண்ணு, ஒரு பானை, ஒரு பந்து பிடிச்சாவது வைக்கலாம்ல. இது பந்து எங்கள் மன்னர் விளையாடியது, அவர் சிறு குழந்தையிலிருந்து எங்கள் ராணி விளையாடியது, என் ராணியோட அப்பா வச்சுக்கிட்டது, ஏதாவது சொல்லலாம். ஒண்ணும் கிடையாது. இதுல ஒண்ணு சொல்ல மாதிரி பாருங்க. இதுல ராணவ வேற, அவர் மக்கள் செல்வனா, மக்கள் செல்வன்னு சொல்லிட்டுதான் சிரிப்பாரு. ஆமா, மக்கள் செல்வன் அவருக்கே சிரிப்பு வந்துடும் வச்சுக்காங்களேன். ஜாக்கி, மக்கள் செல்வன் எல்லாம் விட்டுருங்க. ஒரு ராஜானா ஏதாவது பேசுவாங்கல்ல, யாருங்க ஏன் இப்படி அப்படியாவது பேசுவாங்கல்ல. சொல்லுங்க ஏசமா அப்படின்ற மாதிரி தான் ராஜா உட்கார்ந்தாரு. தளபதி தளபதி, ஆமா, ராஜகுரு ராஜகுரு தளபதி, இதையே கேட்டு எந்த படத்துல ரஞ்சித் சொல்லுவாரு, மாப்பிள்ள அவர்தான் ஆனா அவர் போட்டு சட்டை இல்ல. அத மாதிரிதான் இவர் தான் ராஜா, ஆனா வந்து தளபதி தான் ராஜா இருந்தார். அத வர கிண்டலே பண்ணுவாங்க, ராஜா இப்பதான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. திறக்கலையே கடைசி வரையும். அது இன்னொரு டவுட். அதே மாதிரி இவங்க எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், மேபி பவித்ரா. இங்க இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப கிழவியான ஒரு ராஜமாதா, அந்த பக்கம் இருக்கிறவர் வெறும் சும்மா காது கிட்ட மட்டும் நரைச்சிருக்கும் ராஜகுருக்கு. ஆமா, அவர் வந்து இளமையான ராஜகுருல அவரு. அதேதான், இது என்னக்கடா இது கதையா இருக்கு. அதே மாதிரி அதை விட வந்து இது வந்து குனிகிற மாதிரி ஒரு டாஸ்க் பாருங்க, அதுதான் அங்க இருக்கிற ட்விஸ்டே. மைக் ஒன் மைக் டூவோட ட்விஸ்டே அதுதான். என்ன கன்றாவியா நீங்க, விடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த சண்டை என்ன, இந்த பொம்மை டாஸ்க் நடக்குமா? பொம்மை டாஸ்க்ல தான் இந்த ஒரு சண்டை. அதை விட அன்ஷிதா தான் கேட்பாங்க, பொம்மை உங்க கையில கொடுத்தா இப்படி திரும்பி இப்படி வைக்க போறீங்க, இப்படி திரும்பி இப்படி, நீங்க என்ன ஜிம் பண்ணீங்கன்னு நான் கேக்குறேன். அதுதான் டாங் டாங் ஒரு சாங் பாட்டு, டாங் 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 ஒரு பாட்டு, சூப்பரான பாட்டு மேடம். அது நல்லா எக்ஸசைஸ் பண்ணாங்க ஆக்சுவலி. முது வலிக்குதான் உங்களுக்கு. என்னால வைக்க முடியல, இன்னும் நீங்க ஜாக்லின் கொஞ்சம் அங்க வச்சு முடிஞ்சு போச்சு. ஜாக்லின் நீங்களே வச்சிருங்க, ரொம்ப முது வலி. ஜாக்லின் அதை கூட சொல்லுவாங்க, என்கிட்ட கொடுக்க வேண்டியது, நான் வைப்பேன். இல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதான். அதான் சொன்னேனே முதுகு வலிக்குது, ஏம்மா உன்னால வைக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதான், நான் வந்து வைப்பணும். இந்த மாதிரி பேசுறவங்கள்ட்ட நீங்க இப்படி எல்லாம் டாஸ்க் கொடுத்து என்ன நடக்க போதாங்கன்னு கேக்குறேன். எதுக்கு நீங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த புல்லுக்கான காசு கூட வராதுன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இதுல ராயல் என்ஃபீல்டு வேற கொடுக்க போறீங்களா நீங்க எங்களுக்கு? ஜாக்கி, ஒரு எக்ஸசைஸ் நீங்க பண்ணிருப்பீங்கல்ல, இப்படி கொடுத்து ஒரு பந்தை வாங்கி இப்படி பந்தை வந்து பண்ணுவோம்ல, அத மாதிரி பண்றவங்க எத்தனை தடவை பண்ணிருக்கணும். முதுகு எனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கு, நீ வந்து பண்ணுவியா? சரி, அப்படி முதுகு வலிக்க நீங்க என்னங்க பண்ணீங்க? அந்த பாம்பு கலை கொலையா இருந்ததுங்க, கலை வேற. இதுல ஒரு குரூப் சாச்சனாக்கு சப்போர்ட் பண்றது கிளம்பி ஜாலி பண்ணுவோயா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சாச்சனாவே, சின்ன பெண் அவளை வந்து நீங்கள் இப்படி விட்டு விடாதீர்கள்ட்டு ஒரு குரூப் வந்து. ஏன் இப்படி படுத்துறீங்கிற மொமெண்ட் இதெல்லாம். சரி, இது முடிஞ்சா பொம்மைக்கு ஒரு சண்டை முடிஞ்சா, சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா தீபக்கு இவங்களோட சண்டை முடிஞ்சிருச்சு, அணிகலன் சண்டை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க அந்த வீடு பூரா கண்ணாடி இருக்கு, கரெக்டா இல்லையா? ஆமா, அந்த வீடு பூரா கண்ணாடி என்னது சொல்ல வரீங்க? சௌந்தர்யா மாட்டம் தானே. தயவுசெய்து ரெண்டாவது பாகத்துல போட்டுக்கும். மணி 38 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெண்டாவது கமெண்ட் படிங்க, டக்குன்னு முடிங்க. நீங்க எது வரைக்கும் பண்ணீங்கன்னு தெரியல, பட் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே நான் போறேன். சரிங்களா? சௌந்தர்யா இதில் போய் மாட்டியது வந்து நாம சொன்ன அதே பாயிண்ட் தான் அப்படின்னு ராஜபாண்டியன் சொல்லியிருக்காப்புல. நானும் சொல்றேன், சாச்சனா இஸ் இம்மெச்சூர், இக்னோரண்ட், அனாயிங், நாகிங் அப்படின்னு நெல்லை சிமை. அதுக்கப்புறம் வந்து அன்சாரி வந்து சாய் ஒரு கிளாடியேட்டர் ரிவ்யூ ஒரு சூப்பரா இருந்தது அப்படியும், அதே மாதிரி வாட்ஸ் த சினிமா டிக்கெட் பிரைஸ் இன் லண்டன் அப்படின்ட்டு. இங்க வந்து நாங்க வந்து பார்த்தது 500 ரூபா
எங்க ஊர்ல அதுக்கு வந்து சீட் இருக்குது, 500 ரூபா 700 ரூபா 1200 ரூபா அப்படின்னு பல வகைகள் இருக்கு. நாங்க 500 ரூபா டிக்கெட்ல போய் உட்காந்து பார்த்தோம். அதுதான். அதே மாதிரி புது படங்கள் இங்க ஷோகேஸ்னு ஒரு தேட்டராங்களா 1200 ரூபா டிக்கெட், ஏன்னா ரெக்லைனர் சோஃபா அதனால அதுக்கு ஒரு ரேட். அதெல்லாம் அனிதா வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு தடவை இந்தியா போகும்போது ஷாப்பிங் போகும்போது மகு வாங்கி வந்துருவாங்களாம். பட் இப்பெல்லாம் வந்து யூஎஸ்லயே வந்து ஹெல்த் ஃபேசட் வச்சுக்க சொல்லிட்டாங்களா, அங்க இப்பெல்லாம் அட்வைஸ் பண்றாங்களாம் ஹெல்த் ஃபேசட் யூஸ் பண்ணுங்கன்ட்டு. ஹெல்த் ஃபேசட் அந்த கன் ஷவர். இப்போ இதுல ஜப்பான்ல வந்து நீங்க பட்டன் எடுத்துனா போதுமா, அதுவே போய் கழுவி அதுவே எல்லாம் பண்ணி எல்லாம் உடிச்சு எல்லாத்தையும் அப்படியே என்னது துண்டை வச்சு தொடச்சு அனுப்பிச்சிடும் போது, அந்த மாதிரிலாம் அங்க டாய்லெட் இருக்குதா ஜப்பான்ல. அந்த ஊருக்கு போகணும் முதல்ல. ஓகேவா. ராஜீவனன் வந்தாங்க. அண்ட் பிரியா வந்து சொல்லியிருந்தது சொன்னேன் இல்லையா, ஆமா லைவ் வந்துட்டாங்கன்ட்டு. ரெட் ரோஸ் வந்து என்னன்னா, ராஜாதானி டாஸ்க் அது ரச்சிதா அசீம் சீசன் தான் நல்ல காமெடியா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மைங்க. அதே மாதிரி வந்து ஜாக்லின் வந்து நல்லா இருந்தாங்கன்னு அமுதா விஜய் சொல்லியிருந்தாங்க. இல்ல இங்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் சண்டை மட்டும் தான் கான்டென்ட்னே நினைச்சிருக்காங்க. இவங்களுக்கு யாருக்கும் வந்து சிரிப்பு வரல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், ராணாவோட்ட நீங்க என்னத்த சிரிப்ப சொல்றது, அவருக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறதே புரியல. ஏனி மாடுனா நோனி மாடு, எனக்கு ட்ரெஸ் போட்டீங்க ராஜகுரு, நான் என்ன பேசணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அவரு தான் வந்து ராஜகுருக்கு என்ன ஹாப்பி, அவரே எல்லாம் பேசிக்கிறாரு, அவரே எல்லாம் பண்ணிக்கிறாரு. அவர் படைத்தளபதி. சோ சாய் ஒரு கிளாடியேட்டர் 2 படிச்சுட்டேன் இல்லையா நீங்க, அதுக்கப்புறம் படிச்சதையும் படிச்சிட்டீங்க. ஜெரால்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, சாச்சனா இவ்ளோ அனாய் பண்ணும்போது ஏன் அதர் ஹவுஸ்மேட் சைலண்டா இருக்காங்க, அவகிட்ட பேசவே பயமா இருக்குன்னு சொல்றாங்க ஜாக்கு. சாச்சனா பத்தி உங்களோட பார்வை சொல்லுங்க ஜாக். ஒண்ணு இல்லைங்க, அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுங்க. விஜய் சேதுபதி மகாராஜா படத்துல பொண்ணா நடிச்சாங்க. அவங்க வந்து ஏன்னா அதுக்கு வந்து இவர் வந்து ஷோவிலே சொல்றாரு, சாச்சனாவும் சௌந்தர்யாவும் சண்டை போடும்போது எதுக்கு நீங்க வந்து தடுக்கலன்ட்டு ஜாக்லினை கேட்கிறேன். அப்புறம் என்ன பண்றது, சாச்சனா என்ன குழந்தையா, எனக்கு புரியவே இல்லை. அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் 21 வயசு, இதுக்கு கீழே இருந்த கேப்ரியெல்லாம் நல்லா விளையாட்டு போயிருக்காங்க. உண்மையிலேங்க கேப்ரியல், அனிதா, இவங்க யாஷிகா ஆனந்த், அவங்க இவங்களோட வயசு கம்மி. அவங்க பேரெல்லாம் சிறப்பா விளையாட்டு நல்லா கத்திரிக்காய் அதையும் நல்லா வச்சு தொந்துகிட்டு இருக்கிறவங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன், எனக்கு பீட்ரூட் வேணும். என்ன டூர்கா வந்திருக்கீங்க நீங்க, எனக்கு புரியவே இல்லை. அதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்களான்னு கூட நானும் கேட்டேன். பாயில்ட் எக் சாப்பிடுவாங்க, இது சாப்பிடுவாங்களா, ஆனா ஸ்கிராம்பிள் ஜாம்பாட்ல போய் உள்ளார ஒளிச்சு வச்சுட்டு இதெல்லாம் வந்து எப்படி கேட்கணும் தெரியுங்களா நீங்க? உள்ளே போய் சட்டை பிடிச்சு கேள்வி கேட்கலாம் ஜாக்கி, அதை விட்டுருங்க, அவ்வளவுதான். இட்ஸ் மீ. பிரியா சொல்லியிருக்கா, ஆமா ராஜா வாழ்க மக்கள் செல்வன் வாழ்கன்னு விஜய் விஷால் சொல்லும் பொழுது அவர் வந்து ஹோக்கியுமே பண்ணுவாங்க. நீங்க ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அதாவது நீங்க ஒரு எபிசோட் முடிச்சுட்டு போயிட்டீங்க, இப்ப வந்து முத்து சொல்றாப்ல நீங்க பேசுறது அன்னைக்கு தப்பு, ஒரு ஹோஸ்ட வந்து சொன்னாராங்க இல்லையா, அப்ப உள்ளார தெரியுதா இல்லையா, நீங்க வந்து ஒன் சைடடா இருக்கீங்க. இது ஏன்னா நம்ம பக்கமே திரும்புதெல்லாம் இல்ல, இது வந்து ஆரிக்கு நடந்தது, அது நடந்தது இல்லைன்னா சொல்ல வரல, ஆரிக்கு நடந்தது. ஏன் இந்த பொண்ணு அர்ச்சனாவே நடந்தது, அர்ச்சனாவே நடந்தது. இந்த பக்கம் அர்ச்சனாவுக்கு தான், அர்ச்சனா வந்து பட்டும் படாம பேசுவார், ஆனா மாயா கிட்ட பேசவே மாட்டார். அதெல்லாம் வேணாம் தானே இவரை கூப்பிட்டு இருந்தது. சரி விடுங்க. அண்ட் சிபி அவர்கள் வந்து பாலா அசீம் மாயா பூர்ணிமா மாதிரி இந்த சீசன் வில்லன் ரோல் மிஸ்ஸிங், அதான் வந்து இந்த சீசன் ரொம்ப போரிங் மைட் பி. அண்ட் ஹேமலதா வந்தாச்சு. கவின் வந்து ஏக்குதோத்தினா, ஆமா அவன் பாட்டு போட்டு வச்சிருக்கான். ஓகே ஓகே, ரேண்டம் ஷாட் பேர் எடுத்து தெருவுல விட மாட்டான் போல. ஆமா, அதுக்கப்புறம் வந்து சோலிக்கை பிச்சை போட்டு பாடுறான்னுவான். ஹாய் ஜாக், இந்த வாரம் வந்து சாச்சனா அண்ட் வர்ஷினி வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க, தே ஆர் நாட் குட் பிளேயர்ஸ் அப்படின்னு என்ன எலிமினேட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்மளும் அதான் நினைக்கிறோம், அது நடக்காது இல்ல. சத்யா வாஸ் டூ சைலண்ட் அண்ட் ஒன் வேர்டு கூட கேட்கவில்லை. கரெக்ட். அண்ட் அப்புறம் பிரியா வந்து சொல்லியிருக்கா, சிவா வந்து செம காமெடி, ஓட்ரானா வந்து ஒரு வேலை பண்ணாரு, ஆல் வேர் நோட்டிசிங் இஸ் கான்வர்சேஷன், அதுவும் ஜெஃப்ரி வந்து கரெக்டாவே சொல்லி அந்த கான்வர்சேஷன் அப்படியே சொல்லுவாரு. இவர் வந்து இவருக்கே தெரியாதுன்னு வேற போய் அங்க ரூம்ல வேற பேசிட்டு இருப்பாங்க. ஏங்க பவித்ரா சொல்லுவாங்க பாத்துட்டாங்க, அதெல்லாம் கூட விட்டுருங்க ஜாக்கி, ஒரு ஒற்றன் நீங்க, மத்ததெல்லாம் விட்டுருங்க, பாக்கலன்னே நம்புங்களேன். பவித்ரா கிட்ட அந்த இந்த ரூம்ல, அது பேர் என்ன, இந்த சாமா எடுக்கிற ரூம்ல இருந்து வரீங்க, பவித்ரா சொல்லுவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் போயிடுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னுவாங்க. யாரும் பாக்காதப்ப நான் வந்துருவேன், உடனே வெளியே வந்து வந்துருங்க, எல்லாருமே இருப்பாங்க. இது என்னத்த சொல்றது, இது வேற இன்னைக்கு வந்து இவருக்கு வேற இது வாங்கி இருக்காரு, இந்த வீக்லி டாஸ்க்குக்கான இது வேற வாங்கி இருக்காரு. பிரியா சொன்னதான் 271 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், 114 லைக் தான் இருக்குது. லைக் போடாதவங்க லைக் போட்டுடுங்க. நோரியன் கேட்டிருக்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. அண்ணா லவ் யுவர் அவுட்ஃபிட், ஹூ செலக்ஷன்? சின்ன வீடுப்பா, சின்ன வீடு செலக்ட்
ஓகே. அதுதான் அந்த கமெண்ட் படிக்க சொன்னீங்க. இல்ல எனக்கு பிரச்சனையே இல்ல. சரி சொல்லிடலாம் சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனா ஏன்பா எங்க வீட்டம்மா தான்ப்பா பண்ணாங்க. சோ ராம்குமார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு நினைக்கிறேன், டொரண்டோல இருந்து வந்திருக்காரு. ஜெயக்குமார் வந்து ஹாய். அடுத்து போலாண்டு போலிஷ் பேசுற மாதிரி எங்கேயாவது கிளம்பிடுறேன். பாத்துக்கங்க தம்பி. மஞ்சரி வந்து ஸ்லிப்ட் அஸ் கேப்டன் லாட் டுடே. உண்மை, நம்மளும் அதான் சொல்லியிருந்தோம். ராம்குமார், ராம்நாத், ஜெயக்குமார், கார்த்திகேயன் எல்லாம் வந்திருக்காரு. கார்த்திகேயன் கேட்டுக்காரு, என்னங்க ஐயா லைவ்ல கூட ஆட் வருதுன்னா யூடியூப் தான் கேட்கணும். இல்ல யூடியூப் அது மூலமா தான் நம்மளுக்கு வரும். அது மூலமா வரும் படம். அதனால அதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அவ்வளவுதான். ஆமா, அது பாம்பு தலையில கொட்டாச்சியா. சோ 315 பேர் பாத்துட்டு இருக்கீங்க. லைக் போடாதவங்க லைக் போட்டுடுங்க. ஆமா. சாச்சனா வந்து ரொம்ப லோவா இருக்காங்களா? ஃபேவரட் சாச்சனா யாமினி செல்வா சொல்லிருக்காங்க, ஹோப்பிங் அண்ட் பிரேயிங் டு பி ட்ரூ. வேற யாரு? நம்ம சுதா சிஸ் தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. Dress தெரியுமே, அது வேற எதுக்கு? அவர் புதுசா இருக்காருன்றதுனால அவருக்கு வந்து ஒரு சும்மா ஒரு கிளுகிளுப்புக்காக நான் வந்து சின்ன வீடு செலக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னேன். ஏன்னா இப்ப டிவோர்ஸ் வந்து ரொம்ப இதுவா டாபிக், ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்ததும் அதே டாபிக் எடுத்து எதுக்கு சண்டை போட்டோன்னே தெரியாம லைவுக்கு வரதுக்கு, பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் சண்டை போட்டோயா. சாலிடா சண்டை போட்டு வந்தோம், சாலிடா ஆர்கியூ. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து ஒரு ஐடியல் கப்புள் நீங்க நினைச்ச கூடாது, அதுக்குதான் 1.5 மணி நேரம் ஆர்கியூமெண்ட். காபி திரும்பி வந்து கூச்சமே பண்ணல, 2 பேருமே காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி காஃபி போட்டு வச்சுட்டு திரும்பி பேசி திரும்ப சண்டை. அதே சண்டை. ஏன்னா எனர்ஜி வேணுமா, கத்தி கத்தி தொண்டை வரணும் போச்சா, இரு நான் போய் காஃபி போட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லி காஃபி போட்டுன்னு வந்ததுக்கு அப்புறமா இவரு ஒரு 4 பாயிண்ட் வச்சுருந்தாரு, நான் ஒரு 4 பாயிண்ட். ஆனா இந்த சண்டைக்கு காரணம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ பண்ற டைவர்ஸுக்கு நாங்க 2 பேரும் பேசின்னு இருக்கோம். இல்ல அதுல கருத்துக்கள் வந்து எந்த மாதிரி அவங்க எடுத்து வைக்கிற கருத்துக்கள் எதுன்றது அப்படியே போயிட்டு இருந்தது. நீங்க திருப்பி அதை ஆரம்பிக்க வேணாம், நம்ம லைவ்ல சண்டை போட ஆரம்பிச்சிடும். அப்புறமா தான் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க வீடியோ பார்த்து வரதுக்குள்ளார போரும் எடுத்து நிற்கும். கண்டிப்பா. ஓகே. இளம் பரிதி வந்து ஹாய் ஜாக்கி, ஜாயினிங் பிட் லேட், டிட் ஐ மிஸ் சம்திங்? ஒண்ணுமே இல்ல, கீழே போட்டு நிறைய பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். சர்ஷி வந்து சொல்லிருக்காங்க, ஆல் ஆர் கூமுட்டைஸ் தட் டோன்ட் நோ ஹவு டு மேக் முட்டை அவுட் ஆஃப் த கிளே. உண்மை. சரி விடுமா, அது கூட ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. முத்து மட்டும் தான் ஜாக்லின் கிட்ட சிரிக்க சிரிக்க பேசுறாரு. சோ ஷி லைக்ஸ் ஹிம் a lot ன்னு அமுதா. இல்ல அது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் ஒன்னு பார்த்தேன். அதுல வந்து கல்யாணம் பண்ணி சோறு போடுற லெவலுக்கு நான் இல்லைன்னு வர நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ற ஒரு இது கொடுக்குறாங்க ஜாக்லின். ஆக்சுவலி இன்னைக்கு ஜாக்லின் புடவையிலையும் நல்லா இருந்தாங்க, கொஞ்சம் தொப்பை இருக்கு, குறைச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். தட்ஸ் ஆல். அவங்க இங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கலாம். சரி சொல்லுங்க. இல்ல மேடம், ஒண்ணுமே சொல்லுங்க. இல்ல ஜாக்லின் இது பண்ணாங்கன்னா நல்லா இருப்பாங்க, அவங்க சூப்பரா இருப்பாங்க. அது வர்றப்ப அவங்களுக்கு வந்து ஒரு தனித்துவமே இல்லாம இருந்து இப்ப வந்து அவங்க நிறைய ஆடானப்பட்ட முத்துவே பேசிட்டு இருக்காரு பாருங்க. அதுதான் நான் சொல்றேன். நான் அவர் வந்து நிறைய இந்த என்னது குண்டலினி யோகம் அந்த யோகம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். முடிஞ்சது கதை. சும்மா 300 பேர்ல இருக்கீங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. பூனா சொல்லிருக்காங்க, மனதை பால் வாத்துருக்காங்க. ஜாக்கி சுதா, எங்க வீட்டுல வந்து கரண்டி மாத்தினா கூட சண்டை வரும். தேங்க்ஸ். எங்க வீட்லயும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்கவி சொல்லியிருக்கா, பவி took this posture to show her uniqueness. She did good. This week let's see if they give best performance. ஆனா கொடுக்க மாட்டாங்க தெரியும். ஏன்னா கஷ்டப்படுறாங்க, அவங்க கிடையாது. கஷ்டப்பட்ட அந்த வீட்டுல கிடையாது. சும்மா வந்து சிவா பாருங்க, ஒற்றை வேலையை கூட ஒழுங்கா சொல்ல அவர் வாங்கிட்டாரு. சார் ஒற்றை வேலையை விடுங்க, இந்த பணிப்பெண் வேலையை பாத்தீங்களா? பாதி நேரம் பணிப்பெண் இப்படி கேமரா பார்த்துனே இருக்கு, இப்படி பண்ணா கேமரா ஜூம் பண்ணும்போது அதை பார்த்து ஒரு சிரிப்பு இருக்குமா? அதேதான் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, பிக் பாஸ் விளையாடுங்கன்னா வாட் இஸ் தட் யூ ஆர் டூயிங்? இன்னும் போங்க. அதுக்கப்புறம் லைக் தான், ப்ளீஸ் லைக் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இளம்பெரிதியும் சொல்லியிருக்காப்ல. எல்லாருக்கும் லைக் அலர்ட் கொடுத்தாங்க. 315 பேர், ஆனா 145 தான் வந்திருக்கு. அதனால 321 பேர், இப்ப 340 தான் வந்திருக்கு. லைக் போடுவாங்க, லைக் போட்டுடுங்க. அதுதான். இங்க பாருங்க, இந்த வாரம் ராஜா ராணி டாஸ்க்ல மென்டல் ஹாஸ்பிட்டல் ஓல்டு பேஷண்ட் ரஞ்சித்தை டிஸ்சார்ஜ் பண்ணி நியூ பேஷண்ட் தீபக் அண்ட் முத்து அட்மிட்டடா. நான் சொல்லணும்னு நினைச்சேன், அப்படியே அடுத்த பாகத்துக்கு போயிடுவாங்க. இல்ல கொடூரங்க ரஞ்சித்துடைய அதுக்கு வர நிறைய நேரம் ரொம்ப நேரம் பண்ணாராம் அவரு. இந்த பாலமித்ரா அம்பளி மாமாலாம் ஒரு பேர் ஒண்ணு வரும். ஒரு ஊரில் ஒரு குடியானவன் இருந்தான், அவன் வந்து காட்டு வழியாக நடந்து போயிருந்தான். வேதாளம் வந்து குறுக்கே வந்து அவரை கேள்வி கேட்டதுன்னு போது ஒரு ட்ரெஸ் போட்டு நடக்கும்போ அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுங்க அது. இன்னொன்று விட்டாலாச்சாரியாவில் வந்து அவர் வந்து இது இந்த என்னங்க அந்த ஏஜுங்களா, அந்த ஏஜ் கூட தான் படுத்துட்டு இருக்கீங்க. போதுமா? அந்த ஏஜ் குரூப் அப்படிதான். அந்த இடத்துல என்ன மாதிரி வந்தீங்கன்னு எனக்கு தெரியும்.
அதாவது நீங்க யாருக்கிட்ட போனாலும் உங்க ஓலா ஸ்டோரி சொல்லலாம், நம்ம கிட்ட வாய்ப்பே கிடையாது. ஒரு நிமிஷம் கேளுங்க, சொல்லுங்க. அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கதை தான் தெரியும். அப்ப அவங்க குடியானவன் மாதிரி தானே ட்ரெஸ் பண்ண. உண்மையிலே இல்ல குடியானவன் ஓகேங்க, ஐ படத்துல திடீர்னு வந்து ஊசி போடுறது மாறிடுது மூஞ்சி அந்த மாதிரி. எனக்கு அதுல என்ன தெரியுமா, பயங்கரமா சோசியல் மீடியாலாம் தலைவன் வேற ரொம்ப நேரமா ரெடி ஆயிட்டு இருக்காயா, மாஸ் பண்ண போறான் இன்னைக்கு அப்படின்னு வேற அவரு ரெடியாறத வேற போட்டாங்க. உண்மையிலேயே அவர் ரெடியார போட்டோ பாக்குறப்பதான் நான் பவித்ரா ரெடியான போட்டோவையும் பார்த்தேன். பூங்குழலி மாதிரியே இருந்தாங்க ஜாக்கி. ஒரு பூங்குழிலே சரி ஓகே. இப்படி எல்லாம் அப்படியே அழகா அந்த நெத்திக்கில அந்த பொட்டுலாம் இப்படி வச்சிருந்தாங்க, நல்லா அவ்வளவு நல்லா இது பண்ணிருந்தாங்க ஜாக்கி. சரி விட்டுருங்க. ஷாலினி கேட்டிருக்காங்க, நியாயமான கேள்வி, அதுக்கு கண்டிப்பா நான் பதில் கொடுத்தே ஆகணும். வாட் ஹேப்பன் டு வாக் அண்ட் டாக் வீடியோஸ், லவ் த விஷுவல்ஸ் அண்ட் கான்வர்சேஷன் இன் த வீடியோஸ், மேபி பிஸி ஷெட்யூல் ஃபார் யூ கைஸ். உண்மையிலே பிஸியா இருக்கும். அது இன்னொன்னு, அங்க ஏதாவது இருந்ததுன்னா குளிரையும் பொருட்படுத்தாம போய் வாயில புகை விட்டுக்கிட்டாவது எது சுருங்கினாலும் பரவாயில்லன்னு பேசியிருப்போம். ஆனா என்னன்னா ஒண்ணுமே இல்லைன்றது என்ன. நேற்று கூட தருண் பார்கவி வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்து இதை பேசு, நீ பேசு, உன் ஆடியோ திங்கா போட்டுட்டு அப்படின்னு சொன்னா. ஆனா எனக்கு என்னன்னா பேசுறது எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அதை என்னத்தங்க பேசுறதுன்னு கேட்கறேன் நானு. அதுதாங்க மேட்ருக்கு ஷாலினி, அதுதான் எனக்கு உண்மை. எனக்கு நாங்க இதை ஆரம்பிக்கும் போது நிறைய வீடியோஸ் பண்ணணும், நிறைய விஷயம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு. அதாவது ஷாலினி அதாவது எப்படி பேசணும்னா, ப்ரோமோ கூட விட்டுறக்கூடாதுடா, இந்த வாட்டி ப்ரோமோ போடுறோம், ஸ்பெஷல் வீடியோ போடுறோம், ஒருத்தர் பத்தி வீடியோ போடுறோம் அப்படி அப்படின்னா உள்ளத்தெழுத்த படத்துல வந்து டெம்போலாம் வச்சு கடத்துற மாதிரி இங்க ஒன்னும் வேலைக்கு ஆகல அப்படின்னு மைக் ஒண்ணு வந்து அழுதாரம். உண்மைதான். ஏன்னா இவங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு ஒரு பக்கம் எடுத்துன்னு போறாங்க. அதுதான் போன சீசன்ல வந்து வீக் எதுவும் ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் வந்துடும். இந்த வாட்டி ஒண்ணுமே இல்லை, அது உண்மைதான். ஏதாவது கோத்ரேஜ் அது இது குக்கர் ஏதாவது ஒண்ணு வரும், ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அரவிந்த் போட்டிருக்காப்ல தீபக் ரஞ்சித்லாம் அவங்களோட சீனியாரிட்டியை வச்சுட்டு அந்த பிரிவிலேஜ் வச்சுட்டு அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை யாரும் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்காகவே இல்ல, ரெடியா இல்ல அப்படிங்கறதையும் உன்னிகிருஷ்ணன் சொன்னதும் கரெக்டா இருந்தது. சாட்சினா வந்து 21 வயசு நான் பயங்கர மெச்சூர்டுன்னு சொல்லி டீனேஜ் பொண்ணு மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன் டீனேஜ் பொண்ணு இதை விட சென்சிபிளா இருக்காங்க. எங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் வேற லெவல்ல பேசிக்கிட்டு இருக்கு நம்மளே. அதெல்லாம் விட்டுட்டு போய் ஜெஃப்ரி வந்து இமிட்டேட்டிங் லைக் சிவா வாஸ் டூ குட். மஞ்சுரி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு சிரிச்சாங்க. ஸ்னேக் பொம்மையை பார்த்து ஷீஸ் சீரியஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்ட்டு. ஆமாம், அது உண்மைதான். தட் பால் மர்ச்சன்ட் ஹூ வென்ட் இன் த லாஸ்ட் சீசன்ஸ் ஹேஸ் நாட் பீன் ரிலீஸ்டு புவர் பர்சன் அப்படின்ட்டு ரீரிலீஸ்டு. சசி அது என்ன சொல்றது, த பால் மர்ச்சன்ட் தெரியல, அது என்னன்னு கொஞ்சம் புரியாத மாதிரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்னோ இஸ் த பெஸ்ட் இன் மை ஹவுஸ். ஆல்சோ வி ஆர் thinking of putting a Japanese toilet, Jackie. Current one, no gun, but will spray from behind. ஆமாம், அப்படின்னு தான் நான் படித்தேன். அதுவே சர்ன்னு அடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு வந்து காமெடி கேன் பி சச் அ கிரேட் கண்டென்ட் பிரியங்கா அண்ட் கைப்புல. உண்மையிலே அதெல்லாம் வந்து அதான் ராஜு சீசன் வந்து தாமரை மட்டும்தான் கொஞ்சம் டாக்ஸிக்கா இருக்கும் போகும். மற்றபடி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸான சீசன் அது. அதுவும் வந்து குளிச்சுட்டு வரேன் ரொம்ப சீரியஸா இருக்கும் போதெல்லாம் குளிச்சுட்டு வந்துடுறேன். பாவனிக்கு வந்து ராஜு மேல ஒரு இது, அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அமீர் வந்ததுக்கு அப்புறம் தான் அது மாறிச்சு. ஏன் நீ என்னை வந்து வெறுத்து ஒதுக்குறன்ற மாதிரி அதுக்குள்ள ஒரு சண்டை. சில விஷயங்களை நம்மளால காரணங்கள்லாம் சொல்ல முடியும், ஆனால் நம்மளால கண்டுபிடிச்ச முடியும் இந்த சண்டை எதுக்கு நடக்குது அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லையா ஜாக்கி, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதேதான், ஒன்றும் இல்லை, டக்குன்னு வந்து 52 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ கட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் பார்ட் தயவு செய்து கட் பண்ணலாம். ஆமா, ஓகேவா? ஸோ லைக் போடுங்க. 334 பேர் இருக்கீங்க, 167 லைக் தான் இருக்குது. அதனால வந்து லைக் பட்டனை உடனே போட்டுடுங்க. ஸோ 53 மினிட்ஸா? ஆமாம், ஃபைன். எங்களை ஆதரிக்கணுன்றவங்க டிஸ்பிளே QR கோட் அண்டு யூஎஸ்க்கு வந்து பேப்பல் QR கோட் ஆல்சோ தே. இந்தியன் அக்கௌண்ட் யூகே அக்கௌண்ட் ரெண்டுமே இருக்குது. சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாகத்தை சந்திப்போம். அதுவரை நன்றி கூறிடுவது உங்களுக்கு ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.